இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுளுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? ஒட்டுமொத்தமாக நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக இன்றைய நாள் இருப்பதற்கு கடவுளிடத்திலே ஜெபிப்போமா? அன்பு தெய்வமே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்ற மக்கள், உம்முடைய அருள் வரத்துக்காக ஏங்கி இருக்கின்ற மக்கள், உம்முடைய தூய ஆவியின் அருளை பெற்றுக்கொள்வதற்காக தங்களை தயாரித்து கொண்டிருக்கின்ற மக்கள், இந்த இறை வார்த்தையின் மூலம் இவர்களை தொடும், இவர்களுடைய வாழ்க்கையை தொடும். இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளிலே இவர்களுக்கு அறிவுறுத்தி தாரும். இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களை, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர் என்று கூறினார். திராட்சை தோட்டத்தில் அனைவருக்கும் சமமான கூலியை கொடுத்த பின்பு இந்த வார்த்தைகளை இயேசு கூறினார். காலையில் வந்தவருக்கும் 1 தெனாரியம், மாலையில் வந்தவருக்கும் 1 தெனாரியம் என்று அவர்களின் வீட்டு தேவைக்கு ஏற்றவாறு கூலியை கொடுத்தார். நீதியுள்ள நிலக்கிழார். எல்லோரும் வாழ வேண்டும், எல்லாரும் மகிழ வேண்டும், எல்லாரும் இறைவனின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் கடவுள். கடவுளுக்கு முதன்மையானோர் கடைசியானோர் என்ற ஒன்று இல்லை. மாறாக அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். அனைத்து மக்களும் அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மக்கள். பல வேளைகளில் மனிதர்களாகிய நாம் தான் ஏற்றத்தாழ்வுகளை விதைக்கின்றோம். கடவுளை போன்ற பார்வை நம்மில் வளர வேண்டும். இறுதி நேரத்திலும் கூட இயேசுவின் வலப்புறம் இருந்த கள்வன் மனம் திரும்பிய போது கடைசியாக அவன் இறப்பதற்கு பல மணித்துளிகளுக்கு முன்னால் கடவுளிடம் அவன் மன்றாடிய போது அவன் மீட்கப்பட்டார். அதனால்தான் கடைசி நேரத்திலும் கடவுளை பார்த்து மன்றாடுகின்றவர்கள் முதன்மையாவார்கள். அவர்கள் நீ இன்று என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்பதை இயேசு சொன்னார். எனவே அன்பு மிக்கவர்களே, இந்த இறைவார்த்தை நமக்கு கிடைக்கட்டும். இறுதி நேரத்திலும் கடவுளை அறிகின்ற அறிவு நம்மில் நிலைக்க இந்த இறைவார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.